ஈரோடு யாரா வந்திய? உணர்ச்சியில் விளையா. நீங்க எந்த ஊரு? அங்க உட்காரு. உன்னத கவி சிங்கம் தளர்ச்சியில் விழராகுமா மகனே சந்தனம் தேராகுமா. என்னடா ஒரு பாட்டு பாடுறேனே, உனக்கு புரிந்துத? மகன் ஒருவன் தனக்கு வாழ்வு அமையவில்லை என்று வேதனைப்பட்டு தளர்ந்திருக்கிறார். அதனால இறை அருளால் இந்த வருஷத்துல 2025 கூட உன் வாழ்க்கையில் ஒரு தெளிவான பதிலை தந்து வாழ்க்கையை அமைச்சுட்டாரு. வேற என்னடா வேணும் உனக்கு? ஆத்திரப்படாத, ஆத்திரப்படப்படாக்க வேண்டாம். இந்தா உன்னுடைய வீடு வாசலோடு செல்வ சிறப்போடு இருப்ப. பக்கத்துல ஆவணி மாதத்துக்கு பிறகு கல்யாணம் நடக்கும். பௌர்ணமிக்கு என்னை வந்து பார், வெற்றி உண்டு, சென்று வரும். அதே ஈரோட்டை சார்ந்த மகன் என் மகனுடைய கல்வியை வளர்த்துத்தான்னு கேட்டவன். ஓடும் மேகங்களே ஒரு சொல் கேளீரோ, ஆடும் மனதினிலே ஆறுதல் தாரீரோ. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 2.25 ஆண்டுகளாக கிரகங்களால் தள்ளப்பட்டு உன்னுடைய தொழிலில் மாற்றம் இருப்பதில் ஒரு ஏமாற்றம். இந்த மாற்றத்துக்குரிய குற்றங்கள் நான் எதுவும் செய்யவில்லை. எப்படி இது நிகழ்ந்தது என்று எனக்கு தெரியவில்லை. அதனால இதுல ஒரு மாற்றம் இருக்குமா, அடுத்த ஒரு ஏற்றமான நிலை இருக்குமா, அதை எனக்கு அமைச்சு தரணும் என்பது உன்னுடைய ஒரு கேள்வி. இரண்டாவதாக, நாம் பெற்ற பிள்ளையில ஒருவன் கல்விக்கு நாட்டம் இல்லாமலும் மனக்குழப்பம் உடையவனாகவும் எங்க சொல்லுக்கு மாறுபட்ட தன்மையுடையவராகவும் இருக்கிறார். அவனை வெற்றியாக்கி தர வேண்டும் ஐயா என்பது உன்னுடைய காலம். உன் பையனை மனதார திருத்தி 4 மக்கள் மதிக்கக்கூடிய அளவுக்கு படிக்க வச்சு உன் உள்ளத்துக்கு மாறாக இல்லாமல் கட்டுப்பட்டு வர வைக்கட்டான். இந்தா எல்லா வெற்றியா நடக்கும், ஜெயிச்சு தரேன். 3 முறை என்னைய பார்க்கவா, பௌர்ணமிக்கு எனக்கு நிலமாலை போட்டு சாத்திக்கா. சந்தோஷமா இருப்பாங்க, வாழ்க. அதே ஈரோடு எல்லை திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? யாருக்கு திருமணம்? பையனுடைய வாழ்க்கையை பத்தி கேட்டு வந்தது பாப்பா. நீங்க இல்ல, நீங்க ஒத்தையார் ரெட்டையான்னு கேட்டு வந்திருக்கீங்க. எந்த ஊரு? உட்காரங்க. என்னடா இவனுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு என்னமா பிரச்சனை? நீ மட்டும் ஒரு முறை கால் வந்து வாப்பா. இவன் யாரு? இவனுக்கு மூத்தவன். அத்தை மகனே போய் வரவா, அம்மான் மகனே. என்னடா படிச்சிருக்கான் உன் மச்சனை? அப்படியா? சைக்காட்டிக்ஸ் மாத்திரை எதுவும் வாங்கி கொடுத்தீங்களாடா? சாப்பிட்டுட்டு இருக்கானா? இவனுடைய உள்ளத்துல வந்து தேவையில்லாத சிந்தனையும் குழப்பமும் பதிவாகி இருக்கு. எதிர்பாராம ஒரு அதிர்ச்சியினால் மனம் தடுமாறி விட்டது. இரவில் நம்ம இங்க இருக்கலாமா, வேற எங்கேயும் போயிடலாமாங்கிற குழப்பத்துல உங்களையெல்லாம் சாகடிச்சுக்கிட்டு இருப்பான். இப்போ அதே மாதிரி தானே எதுவும் செஞ்சிருவோமோ, தற்கொலை பண்ணிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பய உணர்வு உங்க உள்ளத்துல இருக்குடா. இருக்கா இல்லையா? கால் விட்டு வா. எங்கே போய்விடும் காலம், அது உன்னையும் வாழ வைக்கும். பக்கத்துல வா. இந்த மன அதிர்வுகளை நீக்கி தெளிவாக வாழ வச்சு தந்தா போதும்ல.
வரக்கூடிய பௌர்ணமிக்கு முதல் 9ஆம் தேதி காலையில யாகத்துல வந்து கலந்துக்கிட்டு என்னைய சந்திங்க, எல்லாம் வெற்றியாக்கி தரேன், தெளிவுபடுத்தி தரேன். அம்மாவுக்கு என்னடா செய்யணும்? மாயை, கற்பனை மாயை, அந்த பயம், அதுல உனக்கு மனக்குழப்பம். அப்படி யாரும் போக மாட்டாங்க, எல்லாரையும் ஒன்னா வாழ வச்சிருவானா. தைரியமா இந்தாப்பா, நல்லா இந்தாடா தம்பி, என்னடா தொழில் பார்க்க? அமைய மாட்டேங்குது. இந்த தொழில் அமையும், இந்த ஆண்டுல எல்லாம் நடக்கும், வெற்றியா இருக்கும். இந்தா நல்லா கர்மசாமிக்கு ஈரோடு கணவன் மனைவி யாரு அது? கால் வந்துட்டு நமஸ்காரம் அண்ணே. சோமர் கீழே வெற்றிவேல் முருகனுக்கு பிள்ளைய பத்தி காட்டு வந்தது யாரு? பையனை பத்தி காட்டு வந்தது யாரு? வாங்க. உங்க வீட்டு பக்கம் முருகன் இருக்காரா? முருகப்பெருமான் எங்க இருக்காரு? பக்கத்துல இருக்காரா? ஓகே, இன்னொரு தடவை கால் வந்துட்டு வாங்க. வீணா குழம்பிக்கிட்டு என்னையா பிரச்சனை? சொல்லுக்கடங்காவே பராசக்தி சூரத்தனங்களெல்லாம் வல்லமை தந்திடுவாள் பராசக்தி வாணி என்று துதிப்போம். உன் பிள்ளைகளுடைய மனதை திருத்தணும், உனக்கு தகுந்தாற் போல அடக்கணும். என்ன அதானப்பா? செம்மையாக்கி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? அவனுடைய உடல்நிலைகளை பற்றி பார்த்தேன். ஆயுளுக்கு கட்டம் கிடையாது. என்ன, ஒரு பக்கத்து எலும்பு சவ்வு தசைகள் அவருக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, அதை மாற்றி தெளிவாக்கி தாரேன். கால் வந்துட்டு வரலாம். பெரிய இடும்ப ஒரு நேரத்துல, இவன் பெரிய குடும்பம் இல்ல, பெரிய இடும்ப. உங்களுக்கு ஈரோடா? ஈரோடு பவானி பக்கமா? ஆமா சாமி போட்டு எடுத்தாங்க. வேற என்ன பார்த்தேன் உன் பையனுக்கு? பக்கத்துல வாமா. அவனுக்கு எலும்பு தசைகளும் சரியில்லை, சவ்வும் சரியில்லை, அவனுடைய மனம் பாதிப்படைந்திருக்கு. சரியாக்கி தரேன். பௌர்ணமிக்கு வரையில இதை போட்டுவான். அது வரை பொறுமையாயிருக்கு. வெற்றி ஆகிட்டார். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு என்னப்பா செய்யணும் பையனுக்கு? அப்படியெல்லாம் இல்ல, அவனுக்கு நல்ல நேரம் வந்தாச்சு. செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதிக்கு மேல அவனுக்கு வேலை கிடைக்கும். உன் சொல்லுக்கு உகந்த நல்ல பிள்ளையா அவன் இருப்பான். கொண்டு வந்து தந்துருப்பா. ஜெயிச்சாச்சு, சந்தோஷமா இருப்போம். இப்ப முடியாது, தை மாதத்துக்கு பிறகு அதை ஓகே பண்ணிட்டார். தை மாதம் வரை டைம் இருக்கு. ஜனவரிக்கு பிறகு அந்த தடை நீங்கும், அடிச்சு விட்டுருவோம். அதான் டைம். யார் உடம்புல? கண்ணை மூடுங்க, இந்த கையை பிடிங்க, சிக்கிடு. புரோட்டீன் கூடி இருக்க, புரோட்டீன் எக்ஸ் கூடி இருக்கு. அதே மாதிரி உயிரணுக்கள் குறைவு இருக்கு, அது எதிர்ப்பு சக்தி கூடிரும். கவலைப்படாண்டா, தைரியமா இருக்கு. பங்கம் இல்லை. கர்மசாமிக்கு பழனி மலை முருகா, பழனி திருக்குமரா, பழம் ஒன்று எந்தனுக்கு தான் ஞான. பழனி 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 யாரெல்லாம் வந்திருக்கா? கால் விட்டு வரலாம். பழனியாமா உனக்கு? போய் பழனியா? அங்க இரு, நான் இளமை நில்லாது இன்னொரு தரம். ரொம்ப டென்ஷனா
யாக்கை நிறையாது வளமையோ. பக்கத்துல வா. இந்த பிள்ளைக்கு என்ன செஞ்சு தரணும்? ஏற்கனவே வாழ்ந்துருச்சா? பிரிஞ்சு போச்சா? அதுக்கு என்ன செய்ய அடுத்து? கரெக்ட். முடிச்சு வேற வழி பண்ணி இருந்தா போகுங்களா? இவனும் கொஞ்சம் பிடிவாதம் உள்ளவா, சேட்டக்கார போய் உள்ள சாதாரணமா நினைக்காது. காலூர் அடுத்து இவன் மனதுக்குள்ள இன்னொருத்த விருப்பப்படுற மாதிரி ஒரு குழப்பத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கான். அது உனக்கு செட் ஆகாது. அதனால இந்த ஆண்டு முறையான திருமணத்தை நடத்தி வெற்றியாக்கி தர, வாழ வச்சு தர. பக்கத்துல வா. பையனை பத்தி பௌர்ணமிக்கு வந்து கேடு. இந்த நல்லா செமையாக்கி தர. கர்மசாமிக்கு பழனியாவுக்கு கால் நிறுத்துவா. வரலாம். சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி. சோதனை மேல் சோதனை. என்னடா வேலை பார்க்கிற? என்ன படிக்கிற? அப்படியா? பக்கத்துல வா. ஓராண்டுக்கு முன்னால உன் படிப்புக்கும் உன் மனசுக்கு நிறைய இடைஞ்சல்கள்லாம் வந்துருச்சு. கிரகங்களால் நிறைய கோளாறுகளும் இப்போ சோதனை காலகட்டத்தில் பணம் பற்றாக்குறை, மன வருத்தங்கள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. உங்க வீட்டு பக்கத்துல ஒரு அம்மன் இருந்துச்சு, நாகம் சார்ந்த தாய். அவளுடைய அருளால உன் குடும்பம் நல்லா இருக்கும். இப்போ உனக்கு என்ன செய்யணும்? வேற நான் அதான் பாட்டு பாடினேன், நீங்க கவனிக்கலையா? அதெல்லாம் அடி தாங்கும் மனம் இங்கு இடிதாங்குமா, இடி போல பிள்ளை வந்தால் மடி தாங்குமா. உன் மகன் உனக்கும் சுமை, கெட்டவனுக்கும் சுமை, ஊருக்காரங்களுக்கும் சுமை, அவனுக்கே அவன் சுமையாக இருக்கிறான். அவனுடைய மனநிலைகளை மாத்தணும். ஆனா 3 ஆண்டு காலங்கள் அவன் பாதிக்கப்பட்டவன். எதிர்பாராம அவனுடைய உள்ள இந்த நிலைகள்ல மாட்டி இருக்கு. அவன் அதுல இருந்து விடுதலை ஆக்கி கடன் படாம வெற்றியா காப்பாத்தி தந்தா போதுங்களா? ஜெயிச்சு தாரேன். பொண்டாட்டி அவனை விட்டு போகக்கூடிய நிலைமை இருக்கு, தெரியாம காப்பாத்த. இன்னைக்கு உத்தரவு அவ்வளவுதான். கர்மசாமிக்கு சென்னை மாநகர், சென்னை அந்த செயின் மட்டும் இல்லைன்னா என்ன வேணும்? உன்னுடைய வாழ்க்கைக்குள்ள போய் பார்த்தேன். சனி பகவானுடைய கோளாறால உங்களுடைய உடல்நிலை மிக பாதிக்கப்பட்டு சில ஆபத்துக்களை நீங்க சந்தித்து விட்டீர்கள். புரியுதா? அதனால இந்த நிலைகளுக்கு செய்வனை விவரை இருக்குமான்னு நீங்க நினைக்கலாம். அப்படி ஒண்ணுமே நடக்கல. இது கிரகங்களாலான பிரச்சனை. இதை தீர்த்து உன்னை நல்லாக்கி தந்தா போதுங்களா? கால் வரலாம், வாங்க. கர்மசாமி முருகா, சர்க்குருநாதா, சம்பவி முத்ரா. கர்மசாமி, நாங்க உழைப்பே இல்லாம வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு வருமானமும் தரணும், உழைக்கக்கூடிய சக்தியை உடம்புலையும் தரணும். இதுல போட்டி பொறாமையால கடனால நான் பாதிக்கப்பட்டுட்டேன். வழிவகுத்து தாய் என்பது ஒரு கேள்வி. இந்தா பணத்தையும் தாரேன், நல்ல குணத்தையும் தாரேன். தந்துட்டேன், சந்தோஷமா இருப்போ. கர்மசாமிக்கு நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம். பொம்பளை பிள்ளைய பத்தி கேட்டு வந்தது யாரு? பாப்பா. அடுத்த யார் பொம்பளை பிள்ளைய பத்தி கேட்க வந்தா? எங்க இருக்கு பிள்ளை? என்ன படிக்கிற?
தொட்டால் மணக்கும். உன் பிள்ளைகளுடைய மனதை பார்த்தேன், நல்ல பகுத்தறிவுடைய பிள்ளையா இருக்கா. அதே மாதிரி அவ டாக்டரேட் ஆகி எல்லா வெற்றியும் பெறக்கூடிய பாக்கியத்தை அடைந்து விட்டாள். என்னன்னா உன் மனத்துக்கு பொருத்தமான வாழ்க்கையை அவளுக்கு அமைச்சு தந்தா போதும்ல. கால் விட்டுவா. வெற்றி பெறக்கூடிய என் பிள்ளைக்கு தொட்டால் மணக்கும் ஜவ்வாது, சுவைத்தால் இனிக்கும் தேன்பாகி. இதுவே மணமாலை. ஆனந்தமாக நடக்கும். இன்னும் 1 கோடி ரூபாய் சொத்தும் தருவேன். சந்தோஷமா மகனே, வாழ்க. கர்மசாமிக்கு என் பொம்பளை பிள்ளை மனத்தை திருத்தி கொடு கர்மசாமி. இல்லைன்னா நான் உயிரோட இருந்து என்ன பிரச்சனை அப்படின்னு ஒருத்தன் கேட்கான். வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமி. இன்னொரு தர காலம். ஆழ கடலும். வியாபார ஸ்தாபனம் யாரும் வச்சிருக்கா? வாங்க பக்கத்துல. என்ன வியாபாரம்? என்ன வியாபாரம்னு சொல்லுக்கா. எஸ். இன்னொரு ஆள் வச்சிருக்காங்களா? அது யாரு? இருக்காங்க. அங்கேயே நின்று நான் சொல்லும் போது வாக்கா ஒரு. இன்னொரு வியாபாரம் யாரு? இன்னொருத்தர் வியாபாரஸ்தானம் வச்சிருக்காங்களா? யாரு அது? என்ன வியாபாரம்? சரி, நீங்க எஸ் சொல்லுங்க. உன் பிள்ளையினுடைய மன அலைகளை மாற்றி உன் பக்கத்துல திருப்பி தந்துட்டேன். இந்த ஆண்டுல வெற்றிகரமான வாழ்வு அமையும். வேற என்னடா வேணும்? வேறையும் கிடைச்சாச்சு. சந்தோஷமா இரு. மாத சம்பளம் இந்த திருக்கோயிலுக்கு கொண்டு கொடு. ஆமாப்பா, வெற்றி ஆயிடுது. உடனே ரெடி ஆகுது. வரலாம். பொம்பளை பிள்ளைய பத்தி கேட்டு வந்தது யாரு? பொம்பளை பிள்ளைய பத்தி கேட்டு வந்தது யாரு? கால் ஒட்டுவா. கால் ஒட்டுவா. எந்த ஒரு சென்னையா? எந்த இடம்? திருவான்மி. சரவணப்பூர் ஹோட்டல் எங்க இருக்கா? இன்னொரு என்னம்மா உன் பிள்ளைக்கு என்னமா செய்யணும்? கண்ண முடிக்கா. ஜெய் ஆஞ்சநேயா. ஆஞ்சநேயமூர்த்தி வராரு. எங்க இருக்கிறார்? கால் வந்துட்டு வா. ஒரு பிள்ளைக்கு இந்த ஆண்டு திருமணத்தை நடத்தி தரேன். அதுக்குரிய நகை நட்டு அத்தனையும் ஒன்னே வந்து சேரும். வெற்றியா நடக்கும். போ, சந்தோஷமா இருக்கு. ஆனந்தமா இரு மகளே. வியாபார ஸ்தாபனம். வாமா, ஜெயினை அத்துட்டு போதும். நல்லா திருப்பிக்கணும். கால் வந்துட்டு வாக்கா. போ. வேர்க்காட்டில் வீட்டிருப்பாள். வா அம்மா, திருவேற்காடு போயிருக்கியா? அங்க போய் அவட்ட என்ன சொல்லிட்டு வந்த? சரி, கால் வந்து நீ வந்தோடனே வேர்க்காட்டு மாரியம்மா வாரடா. என்ன வேணும் உனக்கு இப்போ? அந்த இடத்துல வந்து 2 பேரால இடைஞ்சல் நடந்துகிட்டு இருக்கு. உன்னை அங்க இருந்து எழுப்பணும்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. உன்னைய போக விடாம காப்பாத்துறேன், அவங்கள தலையிட விடாம தடுத்து நிறுத்துறேன். இந்த அப்படி 1 வருஷத்துக்கு ஓட்டு போ. இந்த பணம் நல்லா இருக்கு. மளிகை கடை அப்படி போ. கால் விட்டுவா. சி 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 சி. உன் பிள்ளைக்கு என்ன வேணும்? கடை வியாபாரம் நடக்கும். ஆனா கல்யாணத்துக்கு 6 மாத காலம் கழிச்சு நடக்கும்.
வெட்டியாக்கி தந்தா போதுங்களா? என்னம்மா புரியல? அதெல்லாம் கேட்க முடியாது. இப்போ நாங்க சொல்ல நீ கேடு, உன் சொல்ல நான் ஏன் கேட்கணும்? எனக்கு என்ன அவசியம் இருக்கு? கால் விட்டுருவோம். நாங்க 150 ரூபா கொடுத்து தண்ணி அடிச்சோம்னா எங்களுக்கு யாரும் கிடையாது. புரியுது? 150 ரூபா கொடுத்து ஒரு கோட்டர் அடிச்சாச்சுன்னா அப்பனும் இல்லை, ஆத்தாளும் இல்லை, சுப்பனும் இல்லை, சுப்பிரமணியனும் இல்லை. என்ன முடிஞ்சு? அதனால தண்ணி அடிக்கிறதவே தஞ்சம்னு வச்சிருக்கான் உன் பிள்ளை. அதனால உன் சொல்ல கேட்க மாட்டாங்க. குடிகாரனுக்கு யார் பெண்ணு கொடுக்க போறாங்க? எவனையாவது அத்தலை கூட்டு வந்தாதான் உண்டு. கால் விட்டு வா. பாப்பாச்சு வீட்டுனா உனக்கு கோவமாச்சு. வா, சாடிக்கேத்த ஒரு மூடி இருக்கதான் செய்யும். என்ன நல்ல பிள்ளையா பார்த்து கல்யாணம் முடிச்சு வச்சு அவளால இவனை திருத்தி தாரேன். இந்த 60 ரூபா வச்சுக்கா, கடன் படாம காப்பாத்தி தரேன். நல்லா இரு மகனே. கர்மசாமிக்கு வழக்கறிஞராக வந்தது யாருப்பா? வழக்கறிஞராக உள்ளவங்க யாரும் இருக்கீங்களா? வழக்குரைஞருக்கு படிச்சவங்க யாரும் இருக்கீங்களா? வக்கீல் தொடர்புடைய யாரும் இருக்காங்களா? நீதிமன்றத்துல வழக்குடையவங்க யாரும் இருக்கீங்களா? பாப்பா இப்படியெல்லாம் பிரிச்சு சொன்னாதான் வருவீங்களாப்பா? என்னப்பா நீங்க எல்லாம் யாருமா அது? பராசக்தியா நீ? அப்போ சரி, கால் என்னப்பா கேசு? இதுவா ஒரு பெரிய மேட்டராயா? கண்ணாடியை கலந்து கைக்குள்ள வச்சுட்டு கண்ண முடிக்காது. குடும்ப பாதை ஜாஸ்தி. ஆமா வேண்டாம், மெல்ல வாமா. ஒரு பிரச்சனை இல்ல தாய் பராசக்தி, வா. சரி. அந்த மீனா ஜோதியே வா. அமைதி அமைதியா உட்காரு. சாமி பாரு. உட்காரு பராசக்தி, உட்காரு. மன நிறைவா உட்காருக்கா, அமைதியா உட்காரு. அப்பதான் உன் பிள்ளைக்கு எல்லாம் சொல்ல முடியும். இன்னொரு 20 லட்சம் ரூபா தந்தா உனக்கு டைபெட்ஸை முடிச்சு தந்துருந்தேன் அப்படின்னு அவங்க கற்பனை கதை வச்சிருக்காங்கடா தம்பி. அப்படி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க பக்கத்துல குற்றம் இருக்குங்கிறது நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டு உனக்கு நஷ்டப்படாம அந்த டைபெட்ஸ் நடந்துடும். புரியுதா உனக்கு? உன்னுடைய உடலை பத்தி பார்த்தேன். உனக்கு தனியத்தான் அதுக்கு நான் விளக்கம் சொல்ல முடியும், பப்ளிக்ல சொல்ல முடியாது. ஏன் இந்த உடல் உபாதை என்று கேட்டா, வயிறு நிறைய சாப்பிட்டா செவிக்கிறதுக்கு மனிதன் பாடுபடணும். உண்மையா இல்லையா? வயிறை அழுத்தி சாப்பிட்டா ஜீரணமாகிறதுக்கு மனிதன் பாடுபடணும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஜீவசக்தி அதிகமாக தங்கி இருந்து உடல் ஒரு சுமையாயிட்டா அங்கங்க நின்று வலி எடுக்கும், வேதனை எடுக்கும், உள்ளத்துல புரியும் நினைக்கிறேன் உனக்கு. புரியுதா? அதுதான் காரணமே தவிர இதுக்கு ஒரு செய்வனையும் இதுக்கு ஒரு குழப்பமும் பண்ண வேண்டிய அவசியம். அதனால உன் உடலை சாந்தமாக்குவதற்கென்று ஒரு வாழ்வு அமைய போகிறது. அந்த வாழ்க்கையை செம்மையாக்கி உன்னை வாழ வைப்பேன். வேதனை இல்லாமலும் நடத்தி தருவேன். ஒரு 3 மாதம் 90 நாட்களுக்குள்ள உன்னை விடுதலை ஆக்கி வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? இந்தா மகனே, நல்லா ஆக்கித்தாரு. இதற்கிடையில உங்க அம்மாவுக்கு ஒரு படபடப்பும் ஒரு தெய்வ ஆக்கிரசமும் வருது. அது மனசு சம்பந்தமான தெய்வம், அதனால குறை ஒன்று வராது. இந்த அம்மா பக்கத்துல வா, உன் பிள்ளைகளுக்கு ஆனந்தமா வாழும். வாப்பா, புண்ணியம் பெறுவாயப்பா. மாவு வியாபாரம் ஆடுறாச்சாங்க. யார் வரா? என்னங்க சத்தம்? அங்க ஒரு சாமி ஆடுதா? சாமி ஏதப்பா சாமி பூதமும் நாங்கள் தானப்பாடு பாடிருக்கான். பாட்டியா? இறைவா உன் மாளிகையில்
என்னப்பா திடீர்னு இந்த பாடல்லாம் வருது? யாருக்கு உடல்நிலை உபாதைகள்? என்ன செய்யுது? உன் உடல்நிலையை பார்த்தேன். ஒரு பக்கத்துல இருந்து கால் முட்டு வரை உணர்ச்சியற்ற மரபரப்பு தன்மையும் நீரிறக்க வீக்கம். இது உடல்ல தோன்றிய ஒரு அமிலத்தின் சுரம். இதுக்கு மந்திர தந்திரங்கள் ஒன்றுமில்லை. ஆனா இதை வத்த வச்சு தாரேன், இந்த வேதனையை இல்லாம காப்பாத்துறேன். வேற என்ன வேணும் உங்களுக்கு? நான் மாவு கடை திறந்து மாவு கடையே இல்லாத 1.5 வருஷம் ஆச்சு. என்னுடைய துட்டுலாம் வெளியே அத்தனை பணத்தையும் நான் அத்தனை பணத்தையும் வர வைக்கிறேன். இப்ப நீ வச்சிருக்க கடைக்கு ஜனவசியத்தை உருவாக்கி தாரேன். கொஞ்சம் கண்ட முடியனே பிரார்த்தனை செய்யுங்கள் பார்க்கலாம். சரி, இந்தாப்பா வாங்கிக்கா. இப்படி நிறைய பணம் வரும், இழந்த செல்வம் பெறும், வியாபாரம் பெருகும். வந்துடும். சேர்ந்தாச்சு, தைரியமா இருக்கு. கர்மசாமிக்கு சென்னை திருவான்மியூர் மணி தூக்கி விடியா கூடாது. அடுத்த உத்தரவுல கோடான கோடி நன்றி ஈஸ்வரரே. தம்பி நல்லா இருக்கியா? ஆமா, நம்ம பக்கத்துல சிவன் கோயிலும் இருக்கு, ஒரு சர்ச்சும் தெரியுது. அது எங்க இருக்கு? அப்படியா? கால் வரட்டுவா. குழப்பம் வரும். சரி, பார்ப்போம் என்னன்னு பார்ப்போம். யாரு? உன் பிள்ளைக்கு என்னப்பா வேணும் இப்போ? அவன் பேர் என்ன பேரு? அவன் பேர் என்ன பேரு? அவனை பார்க்கும் போதுதான் எனக்கு அங்க இருந்து ஒரு சர்ச்சை தெரியுது. அவனுக்கு அந்த லைன்ல ஈடுபாடு இருக்கு. அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும், நீ அவன்கிட்ட குறுக்கிடாத. ஒரு குழந்தையும் பெற்று வெற்றியோடு சேரும். அப்படி சொன்னதுனால அவனை பிரிந்து என் மகா நான் என் இஷ்டத்துக்கு இன்னொரு கல்யாணம் முடிச்சு வச்சிருவேனான்னு உன் கற்பனை ஓடுது. அவ்வளவுதானே? அந்த காலம் அவ்வளவு தூரத்தில் இல்லை மகனே, பொறுமையாக இருப்பாயாக. கால் மகனை பத்தி காட்டு, குழந்தை பத்தி காட்டுனது யாரு? குழந்தை யாருக்கு குழந்தை வேணும்? குழந்தை யாருக்கு வேணும்? யாருக்குடா தம்பி குழந்தை? உணவா? அந்த பெண் வரட்டும். இது யார்? தள்ளி அறுவை சிகிச்சை பண்ணணும்னு டாக்டர்கள் எதுவும் சொன்னாங்களா? கால் ஆபரேஷன் தேவையில்லை. பரமேஸ்வரா, இந்த ஆபரேஷனுங்கிற வார்த்தையை கட் பண்ணிக்காடா. நான் சொல்லியிருந்தேன், நீ அதுக்கு பிறகு கட் பண்ணு.